அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர்கள் பேரிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக, நபியுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நபியுடைய மற்றொரு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி எவ்வாறு ரோஷப்பட்டார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே கூறுகிறார்கள். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், மா கிர்து அலா அஹதின் மின் நிசாஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கிர்து அலா ஹதீஜா. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நான் ரோஷம் கொண்டதை போன்று நபியுடைய எந்த மனைவியின் மீதும் நான் ரோஷப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு அதிகமாக நான் ரோஷப்பட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் அடிக்கடி என்னிடத்தில் வந்து யுக்ஸிரு திக்ரஹா, அந்த ஹதீஜாவை பற்றி நினைவு கூறுவார்கள். அந்த ஹதீஜாவுடைய ஒழுக்கத்தை பற்றி, அந்த ஹதீஜாவுடைய அஹ்லாக்கை பற்றி, குணங்களை பற்றி, அந்த ஹதீஜாவுடைய செயல்களை பற்றி அடிக்கடி பெருமை பாராட்டி நபி அவர்கள் என்னிடத்தில் வந்து கூறுவார்கள். இதன் காரணமாக என்னுடைய ரோஷம் இன்னும் அதிகமாகும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறார்கள், வருப்பமா ஸபஹ ஷாத்த, சில நேரங்களில் ஒரு ஆட்டை அறுத்து சும்ம யுகத்தியுஹா அல்லான், அதை பல துண்டுகளாக பிரித்து சும்ம யபஅசுஹா ஃபி ஸதாயிக ஹதீஜா, அதை ஹதீஜாவின் தோழிகளிடையே பங்கிட்டு அனுப்பி விடுவார்கள். அந்த அளவுக்கு ஹதீஜாவின் மேல பாசமுடையவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு பாசம் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பொறுமை இழந்து சில நேரங்களில் இப்படியும் கூறிவிடுவார்கள், கஅன்னஹு லம் யகுன் ஃபித் துன்யா இம்ராத்துன் இல்லா ஹதீஜா, உலகில் ஹதீஜாவை தவிர வேறு எந்த பெண்ணும் இல்லாததை போன்று நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் அல்லாஹ்வின் தூதரை என்று சொல்லும் அளவுக்கு அந்த அளவுக்கு பாசத்தை காட்டினார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் கூறுவார்கள், ஃபயகூலு இன்னஹா கானத் வ கானத், இவ்வாறு நற்குணமும் புத்திசாலித்தனமும் கொண்டதாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் திகழ்ந்தார்கள் என்று நபி அவர்கள் பதில் கூறுவார்கள். இன்னும் கூறுவார்கள், வக்கான லீ மின்ஹா வலதுன், எனக்கு அவர் வாயிலாகத்தான் அதிகமாக பிள்ளை செல்வம் கிடைத்தது என்றும் நபி அவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் கூறிவிடுவார்கள். அன்பு சகோதரர்களே, இப்ராஹிமை தவிர அனைத்து குழந்தைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹதீஜாவின் மூலமாகத்தான் பிறந்தது. அன்பு சகோதரர்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறந்து பல வருடங்களாகியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அவரை நினைவு கூர்ந்து புகழ்ந்து பேசுவதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கவனித்தார்கள். சில நேரத்தில் சொல்லிவிடுவார்கள், தாடைகள் சிவந்த குறைஷி மூதாட்டி ஒருவரை எப்போது பார்த்தாலும் நீங்கள் நினைவு கூறுகிறீர்களே அல்லாஹ்வின் தூதரே என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இதை பற்றி சொல்லி காட்டுவார்கள். அன்பு சகோதரர்களே, இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மூதாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய இல்லத்துக்கு வந்தபோது அவர்களுக்கு மரியாதை செய்து தமது மேலாடியை விரித்து அந்த மூதாட்டியை உட்கார வைத்து கண்ணியப்படுத்தினார்கள். அந்த மூதாட்டியிடம் சுகம் விசாரித்தார்கள். அந்த மூதாட்டி அந்த இடத்தை விட்டு சென்றதன் பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த காரணத்தை கேட்கிறார்கள், எதற்காக இவ்வளோ கண்ணியம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பெண்மணி, இந்த மூதாட்டி அடிக்கடி வந்து பார்ப்பா, அவரோடு சகஜமாக பழகுவாள், இதுதான் காரணம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பழைய உறவை மறக்காமல் மதிப்பது இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாகும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.